எல்லாரும் இந்த வீடியோட தான் இன்றைக்கு காலையில சோசியல் மீடியா பக்கம் சமூக வலைதள பக்கம் வந்திருப்பீங்க. இதுதான் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு வைரலான ஒரு வீடியோ. ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தின் போது பாதையால நடந்து போன இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளம் மட்டுமல்ல, செய்தி ஊடகங்கள், சர்வதேச செய்தி ஊடகங்கள்ல கூட இந்த வீடியோ மிகப்பெரிய வைரலான வீடியோவாக மாறி இருந்தது. அதுவும் போயிட்டு வாரம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொன்ன இந்த வீடியோக்கள் இந்திய வானொலி ஊடகங்கள் பலவற்றில இது ஒரு வைரலான வீடியோவாக இன்று மாறி இருக்கு. இதோட இன்று சாமகச்சேரி மீசாலையில் நடந்த கூட்டத்தில் வைத்து ஜனாதிபதி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. நிறைய அதிரடியான கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு. இது தொடர்பான காணொலியாகவும் இன்றைய நாளுக்கான முக்கியமான செய்திகளை தருகின்ற வீடியோவாகவும் இருக்க போகுது. மீசாலையில் வைத்து இந்த நாள சொல்லப்பட்ட விஷயம் ஜனாதிபதியால வீடமைப்பு திட்டம் தொடர்பாக இன்று அவர் வீடமைப்பு திட்டம் தொடர்பான நிகழ்வத்தான் ஆரம்பிச்சு வச்சார். இந்த வருஷத்துக்கான 2026ஆம் ஆண்டுக்கான இதுல 31,218 வீடுகள் இந்த வருஷத்துல கட்டப்படுறாங்க. இந்த வீட்டுல 2,500 வீடுகள் வடக்கு கிழக்கு மக்களுக்காக ஒதுக்கப்படுகிறது. அதுவும் யுத்தத்தினால இடம்பெயர்ந்திருந்த மக்களுக்கு, இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிற அல்லது இடம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு வழங்கப்பட போது யுத்தத்தினால பாதிக்கப்பட்ட நேரடியான அந்த மக்களுக்கு இது வழங்கப்படும் அப்படின்ற வாக்குறுதியும் ஜனாதிபதி உறுதியளித்திருந்தாரு. அதன் முதல் கட்டமாக 800 பேருக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுக்கின்ற கொடுப்பனவுல 3 லட்சம் ரூபாய் முதல் கட்ட கொடுப்பனவு இந்த நாள்ல காசோலையாக மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக. எனவே இது தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கான வீடமைப்புக்கான தொகையாக கொஞ்சம் கொஞ்சமாக இது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஜனாதிபதியுடைய இன்றைய முதல் திட்டத்துல வழங்கப்பட்டிருக்கிற வாக்குறுதிகளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 5,000 மில்லியன் ரூபாய்கள் வீதி அபிவிருத்திகளுக்காக மாத்திரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நைனாதீவுக்கான விஜயத்தையும் இன்றைய நாள்ல ஜனாதிபதி மேற்கொண்டிருந்தாரு. இதோட ஜனாதிபதியினுடைய உரையில சொன்ன மிக முக்கியமான விஷயம் இன்று பரவலா பேசப்படுகின்ற இன்னொரு முக்கியமான விஷயமாக மாறி இருக்கிறது. அதாவது கொழும்புல இருந்து ஒவ்வொரு போயா நாட்கள்லையும் யாழ்ப்பாணம் நோக்கி சாமி கும்பிடுவதற்காக ஒரு சிலர் அங்கு செல்றாங்க. எவ்வளவோ கோயில்கள், தேவாலயங்கள், பன்சிலைகள் இருக்கு கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் போற பகுதிகளுக்குள்ள. அதெல்லாம் தாண்டி இங்க யாழ்ப்பாணத்துக்கு போறாங்கன்னு சொன்னா அங்கு பக்திக்காக இல்ல, தமிழ் மக்கள் மீது இருக்கிற வெறுப்பின் காரணமாகவே அவர்கள் அங்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு போயா நாட்கள்லயும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. இந்த ஆர்ப்பாட்டம் செய்பவர்களுக்கு இங்க நிலங்கள் இருக்குதா அப்படின்றத ராணுவத்திடமும் நான் பிள்ளாய் திருவிடவும் சொல்லியிருந்தேன், தேடி பார்க்க சொல்லி. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இங்க நடக்குது. எல்லாமே இனவாத செயற்பாடுகளை தூண்டுகின்ற விதமாகத்தான் இது செய்யப்படுது அப்படின்ற ஒரு தகவலையும் ஜனாதிபதி இந்த நாள்ல சொல்லி வந்தாரு. இது தொடர்பா பல இடங்கள்ல கொஞ்சம் மீடியாக்கள்ல பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்தியாகவும் அது கீழே வந்த கருத்துக்கள் கொஞ்சம் ஜனாதிபதியை விமர்சிக்கிற விஷயமாகவும் மாறி இருக்கு. இனவாதம் இல்லாது ஒழிக்கப்பட்ட அல்லது இனவாதம் பேசப்பட முடியாத ஆண்டாக 2025 இருந்தது. அதே போல இந்த வருஷம் இன்னும் அதிகமாக இதற்கு எதிராக நாங்கள் செயற்படுவோம் என்ற வாக்குறுதியும் ஜனாதிபதியால இன்றைய நாளிலையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நைனாதீவுக்கான விஜயத்தையும் இந்த நாள்ல ஜனாதிபதி மேற்கொண்டு அங்கும் ஆலயங்கள்ல வழிபாடுகள்ல ஈடுபட்டிருந்தாரு. இந்த 2 நாட்களும் அதிகமாக இந்த விஷயம் தொடர்பாக தான் சமூக வலைதளங்களையும் செய்தி ஊடகங்களையும் பேசப்படுகின்ற விஷயமாக மாறி இருக்கு. நீங்க ஜனாதிபதியுடைய விஜயம் தொடர்பாகவும் அவர் எடுத்திருக்கின்ற அவர் வழங்கி இருக்கின்ற வாக்குறுதிகள் தொடர்பாகவும் என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. ஒரு போலீஸ் அதிகாரி நீதி அமைச்சரிடம் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. இந்த கோரிக்கை மட்டும் நிறைவேற்றப்பட்டா நிறைய நன்மைகள் நடக்கும், ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து நம்ம நாட்டுல இருக்கும். என்ன கோரிக்கைன்னு சொன்னா, போதைப்பொருள் பாவனை செய்து வாகனங்கள், குறிப்பா பேருந்துகள், முச்சக்கர வண்டிகள், பொது போக்குவரத்து செலுத்துகின்ற சாரதிகள் பிடிபட்டு உறுதிப்படுத்தப்பட்டா, அவங்க போதைப் பொருள் பாவிச்சிருக்காங்கன்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டா அவங்களுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை இடைநிறுத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கைய ஒரு போலீஸ் அதிகாரி நீதி அமைச்சரிடம் கோரிக்கையா முன் வச்சிருக்காரு. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த வாகனம் ஓட்டுறவங்க அதிகமா போதைப்பொருள் பாவனையில இருக்காங்கன்றத அண்மை இந்த ஆய்வுகள் தரவுகள் கூறுகிறது. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 9 முதல் 10 பேர் போதைப்பொருள் பாவனை செய்து இந்த பொது போக்குவரத்தை செலுத்துறாங்க. இது ஒரு மிக ஆபத்தான ஒரு விஷயம். இந்த சாரதிகளுக்கு எதிரான கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும், தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும், அவர்களுடைய சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்காரு. இப்ப இருக்கிற நடைமுறையை பொறுத்தவரை அவர்கள் இலகுவாக தப்பித்துக் கொள்கிறார்கள். தண்ட பணத்தை அவர் கடவுடுது. அதுக்கு பிறகு அவர் விடுதலையானாலே மீண்டும் அவரு வாகனம் ஓடுறாரு, அது பேருந்தோ அல்லது முச்சக்கர வண்டியோ புது போக்குவரத்துல அவர் இருக்காரு. அவர் தொடர்ந்தும் அந்த போதைப் பொருளை பாவிக்கிறாரா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா அவர் பாவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால இவர்களுக்கு எதிரான கடுமையான சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இது பெரிய அளவு இப்பொழுது பேசப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லும். இலங்கை மின்சார சபை 15,000 கோடி
லோன் எடுக்காங்களாம் வங்கியில. என்ன காரணம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இலங்கை மின்சார சபை 3-4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. இதில் வேலை செய்யறவங்க விரும்பி எந்தெந்த பிரிவுக்கு வேணுமோ அவங்க அந்தந்த பிரிவுகளை போய் சேரலாம். அப்படி இல்லைன்னா சுயமாகவே அவர்கள் விலகிக் கொள்ளலாம். அவங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும், மின்சார சபையால் அரசாங்கத்தால் வழங்கப்படும் சொல்லப்பட்டது. இந்த இழப்பீடுகள், விலை சென்றவர்களுக்கான இழப்பீடுகள் வழங்குறதுக்கு தான் இந்த 15,000 கோடி அவங்களுக்கு தேவைப்படுது, லோன் தேவைப்படுது. இந்த லோனை வங்கியில இருந்து எடுக்கிறாங்க. முதல் கட்டமாக, அதாவது இந்த லோனை 5 வருஷத்துல கட்டி முடிக்க போறாங்களாம். இந்த 5 வருஷத்துல கட்ட போற முதல் தவணைக்காக மாத்திரமே 87 கோடி ரூபாய் தேவைப்படுதாம். எனவே இந்த தொகையெல்லாம் எங்கிருந்து எடுக்கிறதுக்காக தெரியுமா? இந்த மாசத்துல அல்லது இந்த மாசம் நடுப்பகுதியில மின்சார கட்டணத்தை அதிகரிக்கணும்னு சொல்லி மின்சார சபை கடந்து செஞ்சாங்க தானே, அந்த வார லாபத்தை வச்சு கொண்டுதான் இந்த லோனை கட்டுறதுக்கு வந்திருக்காங்க. பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இதுக்கு இல்ல மறுப்பு தெரிஞ்சபடியா இப்ப மின்சார கட்டணம் மார்ச் வரைக்கும் அதிகரிக்க முடியாது. அதனால இந்த லோன் தொகையை போய் கட்டுறது அப்படின்றதுல பெரிய ஒரு இடர்படி இப்பொழுது நடக்க போகுது. பாருங்க, நம்மள காசு எடுத்தா இந்த லோனை கட்ட போறாங்க. ஏற்கனவே பெரிய அளவாக நட்டத்துல போய் கொண்டிருந்த நிறுவனம் ஒரு அளவுக்கு லாபத்துல இயங்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு வேலை நடந்திருக்கு. ஏன்னா அவ்வளவு பேர் விலகி இருக்காங்க, அவங்களுக்கான இழப்பீடுகள் இவங்க வழங்கணும். அதுக்கு 15,000 கோடி தேவைப்படுது. இந்த விஷயங்கள் தான் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகள்.